மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழாசிரியை. நம்ம இப்போ இயல் 4 கவிதை பேழை கவின்மிகு கப்பல் பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே கடந்த காணொளியில் கலங்கரை விளக்கம் பார்த்தோம். இந்த இயல் 4 முழுவதுமே இயற்கையோடு இணைந்த கடல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பார்க்க போகிறோம். இப்போ கவின்மிகு கப்பல் கப்பல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்போம், சரிங்களா? இப்போ கவின்மிகு, கவின்னா என்ன? கவின்னா அழகு, அழகு மிகு கப்பல் அப்படிங்கிறதுல என்ன செய்தி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாமா? வாங்க. இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் மருதன் இள நாகனார். மருதன் இள நாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இள நாகனார் என அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இவர் இந்த ஆசிரியர் மருதன் இள நாகனார். இவர் கலித்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்திணையில் 35 பாடலும் இவர் தான் பாடியிருக்கிறாரு. இவர் மருதத்திணை பற்றி பாடுறதுல சிறந்தவராக இருக்கிறதுனால இவருடைய பெயரோட மருதன் சேர்ந்து மருதன் இள நாகனாராக அழைக்கப்படுகிறார். சரிங்களா? மருதம் அப்படிங்கிறது என்ன? வயலும் வயல் சார்ந்த பகுதியும். சரிங்களா? அகநானூறு, அகநானூறு அப்படின்னா என்னன்னா 8 தொகை நூல்கள். நம்ம கடந்த காணொளியிலெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த 8 தொகை நூல்களில் ஒன்று தான் அகநானூறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்த அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. அதனால இந்த நூலை என்னன்னு சொல்கிறாங்க? நெடுந்தொகை அப்படின்னும் சொல்கிறாங்க. அகநானூருக்கு வேறு பெயர் அப்படின்னு சொன்னால் நெடுந்தொகை. சரிங்களா? இந்நூலில் 255ஆம் பாடல் நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த 400 பாடல்களில் நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் 255வது பாடல். சரிங்களா? அடுத்து 8 தொகை நூல்கள்னால் என்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 நூல்களும் தான் 8 தொகை நூல்கள். சரிங்களா? இப்போ நுழையும் முன் போகலாம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. கடலும் சரி கப்பலும் சரி நம்ம கண்ணுக்கு விருந்தாக காட்சி தரும். அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் உவகையில் துள்ளும். அந்த அலையில் வீசக்கூடிய கடலில் இந்த கப்பல் எப்படி போகுதான்? அசைந்து அசைந்து ஆடி போகும்போது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். கடல் அச்சம் தரக்கூடிய, ஏன்னா புயலெல்லாம் வரும், பெரிய அலைகள் எல்லாம் வீசும் பொழுது பயமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அச்சம் தரக்கூடிய கடலிலையும் நம்மளுடைய வீரர்கள் தமிழர்கள் அஞ்சாதுன்னா என்ன? பயமில்லாது கப்பல் ஓட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றோட துணை கொண்டு, இப்போ காற்று வீசும் பொழுது அந்த காற்றோடைய துணையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலை செலுத்துகிறாங்க. அப்போ பொதுவாக ஒரு இடத்துலேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு போகிறதா இருந்ததுன்னா கப்பலில் பயணம் செய்யும் பொழுது 10 நாட்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்களா, காற்றோட துணையை கொண்டு காற்று உந்து சக்தி உண்டும் பொழுது என்ன ஆகுது? விரைவாக கப்பல் செலுத்தும். அப்போ காற்றோட துணையை கொண்டு அவங்க கப்பலை செலுத்திய நம்மளுடைய முன்னோர்களுடைய தீரமான ஒரு சங்கப்பாடல் ஒன்றை நம்ம பார்க்கலாமா அப்படின்றாங்க. சங்கப்பாடல்ன்றத அதான் சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகை நூல்கள் இருக்குல்ல, அதில் ஒன்றான அகநானூறு பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலுக்குள்ளே போகலாம் வாங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரை செலல் இயற்கை வங்கூல் ஆட்ட
கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இந்த உலகமே புடைபெயர்ந்தது மாதிரி அழகு பொருந்திய அளவுக்கு தோற்றத்தை உடையது இந்த வங்கம். வங்கம் அப்படின்னா என்ன? கப்பல். சரிங்களா? இந்த கப்பல் எப்படி இருக்குதா? உலகத்தையே பெயர்த்தெடுத்து வந்தது மாதிரி அழகு மிகுந்ததாக தோற்றத்தை உடையது அப்படின்ட்டாங்க. அடுத்து புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல அப்படின்னு சொல்கிறாங்க. புலவு திரை அப்படின்னா, திரை அப்படிங்கிறது அலை வீசக்கூடிய காற்று. இப்போ என்னன்னா, இந்த அலை வீசக்கூடிய கடலில் அந்த கடல் வந்து என்ன பண்ணுது? நீரை பிளந்து கொண்டு போகும். அந்த கடலில் என்ன மாதிரியான வாசனை மனம் வருது அப்படின்னா, புலவு திரை, புலால் நாற்றம். புலால் அப்படிங்கிறது என்ன? கவிச்சி ஸ்மெல். அந்த மீனெல்லாம் இருக்குதுல்ல அங்கே, அப்போ அதனால் வந்து எப்படி இருக்குதான்? கொஞ்சம் நாற்றம் உடையதாக, புலால் நாற்றம் உடையதாக இருக்கக்கூடிய அந்த அலை, பெரும் கடல், அலை வீசக்கூடிய பெரிய கடலுடைய நீரை இது என்ன பண்ணுதான்? பிளந்து கொண்டு செல்கிறது. அடுத்து இரவும் எல்லையும் அசைவின்றியாகி விரை செல்லல் இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படின்னாங்க. இந்த காற்றானது என்ன பண்ணுன்னா, இரவு பகல் ஓரிடத்திலும் தங்காமல் வீசுகிறது காற்று. காற்று எங்கேயாவது வந்து நைட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இருக்குதா? 24 மணி நேரமும் அது காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இரவு பகலும் ஓரிடத்திலும் தங்காமல் வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த காற்று என்ன பண்ணுதான்? இந்த நாவாய் அப்படிங்கிறது என்ன? கப்பலை அசைத்து என்ன பண்ணுது? செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. சரிங்களா? உயர்ந்த கரையை இருக்கக்கூடிய மணல் நிறைந்த அந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கம் நம்ம போன காணொலியிலையும் பார்த்தோம். அப்போ கோடு அப்படிங்கிறது உச்சி, கோடு உயர் அப்படின்னா கரை வந்து உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரையில் மணல் நிறைந்த துறைமுகத்தில் அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளியால் அதனுடைய திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் யார்? நீகான் அப்படிங்கிறவர் யாரை சொல்கிறோம்? நம்ம மாலுமி சொல்கிறோம்ல, கப்பலை ஓட்டக்கூடியவங்க, அவங்களுக்கு இன்னொரு பேர் நீகான். அப்படி அந்த நீகான் அப்படி இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? நாவாய் ஓட்டுபவர்கள் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து நாவாயை செலுத்துவார்கள், கப்பலை வந்து வழியை நடத்தி செலுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த சங்க பாடலில் வந்து மருதநில நாகனார் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இது அந்த பாடலுடைய பொருள். சரிங்களா? இப்போ இந்த பாடல் இது வரைக்கும் பார்த்தோம்ல, இதிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்குது. இது சொல்லும் பொருளும். உரு அப்படின்னா அழகு, போல அப்படின்னா பிளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடுயர் கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். சரிங்களா? இப்போ இந்த வந்து உங்களுக்கு நீங்கள் குறிப்பேட்டில் குறித்து வச்சுக்கிறதுக்கான வினா என்ன அப்படின்னா, அகநானூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? இரண்டாவது, 8 தொகை நூல்கள் யாவை? மூன்றாவது, வங்கூல் பொருள் தருக. இதில் முதல் வினா அகநானூறு ரகரம் மாறி இருக்குது, வல்லின ரகரம் வரணும். சரிங்களா? அகநானூருக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னு எழுதுறீங்க. இதை வந்து நீங்கள் குறிப்பேட்டில் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வகுப்பேட்டில் எழுதுறதுக்கு நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அதில் வந்து இயல் 4 கவிதை பேழை அப்படின்னு போட்டு என்ன கவின்மிகு கப்பல் இதெல்லாம் எழுதிட்டு சிறுவினா அப்படின்னு வந்து என்ன எழுத போறீங்கன்னா, கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது அப்படிங்கிற செய்தியை, இது வந்து வினா. இந்த வினாவை வந்து கருப்பு மையில் எழுதுங்க. விடை பாருங்கள், இதுதான் உங்களுடைய பாட நூலில் 80வது பக்கத்தில் இருக்குத பாடலின் பொருள். சரிங்களா? இதை நீங்கள் எழுதி பாயிண்ட் வைஸாக அழகாக எழுதி வச்சுட்டு கையோட தேர்வுக்கும் படிக்க வேண்டும். சரிங்களா மாணவர்களே? அடுத்த காணொளியில் அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன். நன்றி.